Hi friends, அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் போக்கோ தரப்புல ஒரு டீசர் வந்து ரீசெண்டாக வெளியிட்டாங்க. அதில் வந்து 4 நம்பர் வந்து ஹைலைட் பண்ணி அந்த டீசர் வந்து லான்ச் பண்ணாங்க இந்தியாவில். ஸோ அது கூடவே 2-3 டீசர் வந்து ட்விட்டரில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அதோட கேமரா ப்ராசர் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரிவீல் பண்ணிட்டாங்க. 4 நம்பர் பார்த்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இது போக்கோ X4 சீரிஸில் வருமா இல்லைன்னு போக்கோ M4 சீரிஸில் லான்ச் பண்ண போகிறாங்களா அப்படின்னு. ஸோ 100% கன்ஃபார்ம் இந்த மொபைல் போக்கோ M4 Pro 5G பேரில் தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மொபைல் ஏற்கனவே குளோபல் லான்ச் பண்ண மொபைல் தான். ஸோ அதே சேம் ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் கொண்டு வராங்க. இந்த வீடியோவில் இந்த போக்கோ M4 Pro 5G மொபைல் பற்றின முழு டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் எந்த ப்ரைஸ் பாயிண்டில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அது தெரிஞ்சால் இந்த மொபைலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமா? இப்போ கூடிய சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிற Realme 9 சீரீஸில் இல்லைன்னா Redmi 11 சீரீஸில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலப்போ எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்து பிடிச்சா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்காக யூனிக் டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ M4 Pro 5G மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே இதே ஸ்பெசிஃபிகேஷனோட ரெட்மியில் வந்து ஆல்ரெடி ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. சேம் அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் இங்கே இருக்குது. வெறும் டிசைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்க்கும்போது லுக் வைஸ் சேம். இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண போக்கோ M3 Pro, ஸோ சேம் அதே மாதிரி ஒரு டிசைனோட தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே தான் இருக்குது. ப்ளஸ் பேக் சைடில் பிளாஸ்டிக் பேனல் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 6.6 inch ஸ்க்ரீன் சைஸில் இந்த 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு IPS LCD பேனல் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கான AMOLED பேனல் கிடையாது, IPS LCD டிஸ்பிளே மட்டும்தான். ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 வந்து ப்ரொடெக்ஷனுக்காக பார்க்க முடியுது. இங்கே குளோபலாக பார்த்தோம்னா 4GB RAM, 64GB, 6GB RAM, 64GB, 8GB RAM, 120GB ஸ்டோரேஜ். ஸோ இந்த மாதிரி 3 வேரியன்ட் லான்ச் பண்ணாங்க. ஆனால் இந்தியாவில் 4GB RAM வேரியண்ட்டில் கொண்டு வர மாட்டாங்க அப்படி தோணுது. 6GB RAM, 64GB, 8GB RAM, 120GB ஸ்டோரேஜில் இந்தியாவில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் டைப் பார்த்தோம்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பில் LPDDR4X RAM டைப் வந்து இதில் பார்க்க முடியுது. பர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 810 ப்ரோசர் வந்து பார்க்க முடியுது. ஒரு நல்ல கேமிங் ப்ரோசர் தான். ஸோ 5Gயில் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ப்ரோசர் அப்படி சொல்லிக்கலாம் 5Gக்கு சம்மந்தமாக. ஸோ இது வந்து 6nm டெக்னாலஜி பேஸ் பண்ண ஒரு ப்ரோசர். ஸோ இதோட அர்த்த ஸ்கோர் பார்த்தோம்னா 3,70,000 தாண்டி இருக்குது. ஸோ ஒரு உண்மையிலே ஒரு கேமிங்காகட்டும் இல்லை மல்டி டாஸ்கிங்க்கு ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ரோசர் அப்படி சொல்லிக்கலாம் MediaTek Dimensity 810 ப்ரோசர். அதோட அடுத்து கேமராவில் பார்த்தாலும் பேக் சைடில் வந்து டுவெல் கேமரா செட்டப்பில் பார்க்க முடியுது. ஸோ எப்பயுமே போல் எக்ஸ்ட்ரா 2 கேமராஸ் வச்சு ஏமாற்றாமல் டெப்த் சென்சர், மேக்ரோ சென்சர் 2 மெகா பிக்சல் அப்படின்னு இந்த தடவை ஆக்சுவல் கேமராஸ் வந்து நமக்கு தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா பார்க்க முடியுது. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் பேக் சைடில் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் சென்டர் பஞ்ச் ஹோலில் 16 மெகா பிக்சல் ஒரு செல்ஃபி கேமராக்காக தந்திருக்காங்க. அடுத்து பேட்டரியில் பார்த்தாலும் 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து தந்திருக்காங்க. கூடவே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 சப்போர்ட் பார்க்க முடியுது. MIUI 12.5 அப்டேட் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து தராங்க. கூடிய சீக்கிரமாக MIUI 13 அப்டேட்டும் தரலாம். அடுத்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட், ஃபிங்கர் பிரிண்ட், சைட் மவுண்டட் பவர் பட்டனில் இருக்குது. 3.5 ஜாக் இருக்குது. ஐயர் பிளஷர் சப்போர்ட் இதில் பார்க்கலாம். கூடவே இந்த மொபைலில் டுவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இது ஓவராலாக இந்த போக்கோ M4 Pro 5G உடைய ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த மொபைலோட ஆக்சுவல் பிராண்ட் பார்த்தோம்னா Redmi Note 11T 5G மொபைல் இந்தியாவில் வந்து ஏற்கனவே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்க்கும்போது சேம் அந்த மொபைலுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். வெறும் அந்த டிசைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி சேம் ஸ்பெக்ஸோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே ஒரு ரீபிராண்டட் மொபைல் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது ஆக்சுவலாக லான்ச் பண்ண மொபைலோட கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் தான் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மொபைல் இப்போதைக்கு நமக்கு ஒரு 17,000 அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த போக்கோ M4 Pro மொபைல் நீங்கள் 15,000 to 16,000 அந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் இவங்க வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டு ஆஃபரோட ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கும்போது நமக்கு ஆக்சுவல் ப்ரைஸோட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் வந்து மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். ஒரு 15,000 ரேஞ்சில் இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல மொபைல் அப்படி சொல்லிக்கலாம். ஸோ எந்த ப்ரைஸ் பாயிண்டில் கொண்டு வராங்க அப்படின்னு இந்த February ஒரு 20-25 தேதிக்குள்ளே இந்தியாவில் லான்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து டிசைட் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் ஆகிருக்கும் அதுக்குள்ளே. ஸோ இந்த மொபைல் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்காக யூனிக் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.